ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் என்னன்னா 3 மூவி ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்குறக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருக்கோம். யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோஹித், வழக்கம் போல திஸ் டோரா கிட் ஃபேஸ் ரீல் பண்ண போனோம். அங்கிட்டு ஷட்மிகம் ஷாண்டாகர், அடுத்து ப்ரோ அங்கிட்ட ஒரு அக்யூஸ்ட் இருக்கா, பொண்ணு வேணும். கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா குரூப்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சந்திக்க போறோம்னா அவனை கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் பார்ப்போம். உங்களுக்கு நாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியாவில யாருமே இதோட பாத்தீங்கன்னா ஜெயில் லாக் போட்டதுல இல்ல, ஜெயில் டூர் நாங்க போறோம். அதான் அவனை வச்சு கூடிய சீக்கிரம் போகாது பொம்பளை ஜெயிலுக்கு தான் போவான். சோ வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 நாள் இவங்க ரூம்ல தான் தங்கினேன். ஒரு வாரம் தங்கினேன். அவங்க மாதிரி நாள் கொஞ்சம் பாத்துருக்கேன். நாய் வராதனால நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நாய் வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல எப்படி உருப்பட மாட்டோம் அதே மாதிரி தான் ரூம்ல உருப்படுது. ஒண்ணுமே படிக்கல. நீங்க ஃபெயில். நீங்க எழுதின சப்ஜெக்ட் கன்ஃபார்ம் நான் பாஸ். இவன் ஃபெயில். ஒரு நாள் ஃபுல்லா படிச்சு உட்கார்ந்து படிச்ச நானே ஃபெயில். புக்கே தொடல. வெளி உலகத்துக்கு அப்படிதான் பேசவே கூடாது. வெளி உலகத்துக்கு பாஸ் தான் சொல்லணும். இதுல இருக்கிற பெரிய கொடுமை என்னன்னா புக்க தொடல, என்ன கொஸ்டின் கூட தெரியாது. சிபிஎம் அது ஃபுல் ஃபார்ம் சொல்றான். ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம் ப்ரோ. கதை எழுதிருக்கேன்டா, யார் ஜெயிக்கிறாங்க அப்ப பார்க்கலாம். இந்த நாய்க்கு கையெழுத்து நல்லா இருக்கு. அந்த அட்வான்டேஜ் இப்படி ஆடி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி கொஞ்சம் கவனிச்சு விடுங்க. கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வெல்கம் டு. நாங்க ரோஹினிக்கு வந்திருக்கோம். ஆனா ரோஹினி நீங்க ஃபைனலா வெல்கம் இல்லாம இருக்கிறீங்க. ரோஹினிக்கு தான் நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம். ஓகேண்ணா உள்ள விரட்டி வாங்கி உள்ள போக கூடாது. கிடைச்சா பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி தேட்டர் தான் படம் பார்க்க வேற எங்கேயும் இல்லை. ஃபைட்ல போடுறது நிறைய புது படம் வருது. ஆனா பார்த்தா 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. இவன் ஃபேஸை காட்ட மாட்டேன். சோறாக்கிட்டு இவனுக்கான படம் நான் காட்டி விடுறேன். ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி இப்ப ரெஸ்ட் ரோஹினி தேட்டர் வந்திருக்காரு, டவுசரோட வந்திருக்காரு. இது ஸ்குவாட் பண்றதுனால கால் நடக்க முடியல. நாய் தான் காரணம். நேற்று லெக் டே போட்டுருந்தேன்டா, நடக்க முடியல. அதான் கொஞ்சம் ஓடினாதான் இருப்பேன்னு சொல்லிட்டு நின்று வாங்கிட்டேன். மாஸ்க் போடுங்க. அங்க எங்கடா போறீங்க? பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம்? பாத்ரூம் போறோம். ரொம்ப சொகுசா சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இந்த படத்தை நான் காஞ்சிபுரம் பாபு தேட்டர்லயே பாத்துட்டேன். அதனால எனக்கு இப்ப தூக்கம் வரதுனால நான் தூங்க போறேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏறி போடுவேன். செருப்பு கட்டி சீட்டு நான் வந்ததுக்கு எது நல்லா இருக்குல்ல, சீட்டு நல்லா இருக்கு. தூக்கி இதாங்க பெரிய ஸ்கிரீன் பாத்துக்கோங்க. இந்த படத்தை நாங்க எதுக்கு பார்க்க வந்தோம்னா படம் பார்க்க வந்தேன். என் தலைவன் கண்ணில இந்த தலைவன் உங்களுக்கும் இதே நிலைமை வரும். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. என் நண்பன் என் தலைவர் பார்த்தா கேட்டி 1 2 5 லவ் தச்சினி நந்தினி லவ்லாம் பண்ணிருக்கேன் தம்பி. 1 லவ்வா 2 லவ்வா 5 லவ்வி சித்ரா அபி புவனேஸ்வரி அப்ப நந்தினி தச்சினி. அவ்வளவுதான். மேல இருக்க அந்த ஸ்ட்ரிப் லைனை காணல. இல்ல இங்க காட்டல, இவன் லவ் சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஸ்ட்ரிப் லைன் 5 லவ், அந்த 5 லவ்வும் ஃபெயிலியர் ஆச்சு. 6ஆவது லவ் தேட்டிருக்கேன். அது கண்டிப்பா 10 மாசம் தேதிக்கு வந்திருக்கேன். அடுத்து மயக்கம் என்ன? ஓகே, நாங்க படம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இவன் லூஸ் குதி இப்படியே தான் பேசிட்டு என்னடா பொசுக்குன மாதிரியா? பார்த்தா வாடா. hours later. சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3 மூவி பார்த்து முடிஞ்சாச்சு. தொண்டை கட்டிக்கிட்டு தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. கொண்டு வந்து 3 மூவி பார்த்தாச்சு. ஃபேஸ் தெரியல மாட்ட போற 3 மூவி பார்த்தாச்சு. எப்படியும்
நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ். ஒரு 5 வாட்டியாச்சும் இந்த படம் பார்த்துருக்கேன். பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டான் பார்த்திபன். ஆனா நான் இந்த படத்தை இப்பதான் பார்த்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஸ்மால் பாய். ஆனா நண்பன் தான் ரொம்ப அழுதுட்டான். அந்த லவ் சீன்லாம் வரப்போ ரொம்ப ஏங்க தான். எந்த பொண்ணை நினைச்சு அழுதான் அந்த எந்த பொண்ணு அப்புறம் நினைச்சு நம்பர் சொல்றா. பல பெண்களை நினைச்சு லெஃப்ட்ல அழ ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி பாருங்க. போய் பார்க்கலன்னா இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா இப்படியே போடு பார்த்தா கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி போய் தியேட்டர்ல பாருங்க. இல்ல தைலி பேச உள்ள ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி எத்தனை பாத்தீங்களா சண்டில ஒரு 100 வாட்டி பாத்திருப்பீங்க. பரவாயில்ல மறுபடியும் போய் பாருங்க. பார்த்தா நல்லா இருக்கு. நம்ம ரோஹிணி தியேட்டர்ல தான். பாய் கைஸ், அடுத்த ஒரு வீடியோ பண்ணிப்போம். பாய்.